வணக்கம். வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி க்ராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி க்ராஸ் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவதாக இந்த மாதிரி 2 கோடு கீறிக்குவோம். இந்த மாதிரி வி ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். ஃபர்ஸ்ட்டாக சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவது லைன்லேருந்து த்ரெட்டை கீழேருந்து மேலே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு 2வது லைன் வரைக்கும் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் தொடர்ந்து போடணும். வியோட ஷார்ப்பான பகுதியில் நிறுத்தி பின்பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து அதை அப்படியே முன்பக்கமாக ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் முதலாவது லைன் வரைக்கும் நார்மலான செயின் ஸ்டிச் போடணும். நாம் வரைஞ்சிருக்க டிசைன் இல்லாமல் வேறு எந்த டிசைனாக இருந்தாலும் ஷார்ப்பான பகுதியில் நாம் இந்த ஸ்டிச்சிங் தான் யூஸ் பண்ணணும். சரி த்ரெட்டில் தொடர்ந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவோம். சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இனி எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். இதுக்கும் இந்த மாதிரி 2 லைன் கீறிக்குவோம். கீறிட்டு வி ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவது லைன்லேருந்து த்ரெட்டை கீழேருந்து மேலே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு நார்மலான செயின் ஸ்டிச் 2வது லைன் வரைக்கும் போட்டுக்குவோம். வியோட ஷார்ப்பான பகுதியில் நிறுத்தி 2வது லைன்லே பின்பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே முன்பக்கமாக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அப்படியே முதலாவது லைன் வரைக்கும் தொடர்ந்து நார்மலான செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் அந்த வியோட எண்டிலிருந்து பின்பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும்.
போட்டுட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து முன்பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். தொடர்ந்தும் இதே மாதிரி தான் இதுக்கு ஸ்டிச் பண்ணணும். எந்த அளவில் நாம் இதை வரைஞ்சிருக்கோமோ அந்த அளவு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஆரி கிறிஸ் க்ராஸ் செயின் ஸ்டிச்சிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.